மோடியா? மோடிக்கு என்ன சொல்றது? அவர் அங்கிருந்து வந்தாரு. அவரு அவரு நிறைய தப்பா பண்ணுவாரு. இப்ப அவர் கையில கூட இல்ல. அவர் ராணுவ தளபதி கிட்ட குடுத்துட்டாரு. முப்படை தலைவர் இருக்காருல்ல, அவர்கிட்ட அதை வந்து அவர் ஒப்படைச்சிட்டாரு. நீங்க பாத்துக்கங்கன்ட்டு. அதனால அவருக்கு என்ன பிஜேபி காரங்க என்ன சொல்லலாம், மோடி ஒரு பயங்கரமானவர், அவர் அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா அதெல்லாம் இல்ல. ஒரு மதத்தை சார்ந்தவர். நான் அவர் பேர் தான் சொல்ல முடியும். எந்த மதத்துக்காரர்களும் தீவிரவாதின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா தீவிரவாதம் என்பது எல்லா மதத்திலுமே இருக்குது. இது கொஞ்சம் அதி தீவிரமா இருக்குது என்ன கேட்டா. இந்த அரசு பதட்டப்பட வைக்குது. ஏன்னா பதட்டத்திலேயே இருந்தா தானே. ஏன்னா இந்த அரசும் ஒரு சூழல்ல மக்கள் எல்லாம் பதட்டமா இருக்கணும். அடுத்த தேர்தலை நம்ம சந்திக்கணும். தேர்தல் வரும்போதெல்லாம் இது போல சில சமயங்கள்ல இப்படியெல்லாம் நடத்துவதற்கு இந்த அரசும் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தீவிரவாதம் வளர்க்கும் போது அவங்க எங்க நாட்டை வளர்க்க முடியும்? அது இல்லாம அவங்க வந்து ஸ்திரத்தன்மை இல்லாத ஆட்சியாளர்கள் எல்லாருமே. அது இப்போ ஏன்னா அவங்க எப்பயுமே இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுறாங்க. இராணுவ கட்டுப்பாடு என்பது மிக தீவிரவாதத்தான் வழக்கம். அதெல்லாம் இப்ப இருக்கிற அந்த இராணுவ தளபதி போர் வெறியர் என்று பேசப்படுகிறது. இப்ப இந்தியாவும் ரஷ்யாவும் உறவு நானே. இந்தியா ரஷ்யா நல்லா தானே இருக்குது உறவு. இல்ல எப்படி அந்த உறவு? ஏன்னா எப்பவுமே பார்த்தனாக்கா இந்தியா ஒரு பாதிப்புனாக்கா ரஷ்யா வந்து முன்னாடி வந்துருது. ரஷ்யா ஒரு ரஷ்யா ஒரு சோசியலிச நாடு இல்லையா? கம்யூனிஸ்ட் நாடா இருந்து இப்போ கம்யூனிசம் சிதைந்து விட்டதாக சொல்கிறார். கம்யூனிசம் எப்போதுமே சிதையாது, அது வேற விஷயம். ஆனா இது ஒரு சோசியலிச நாடு, எப்பவுமே நம்மளுக்கு கை கொடுக்குற நாடு. நம்ம நேரு காலத்துல இருந்தே, நேரு ஒரு சோசியலிசவாதி. அவர் எப்பயுமே ரஷ்யாவோட மிகப்பெரிய நெருக்கமான உறவு கொண்டிருந்தார். எல்லா காலத்திலும் எல்லாம் வந்த அனைத்து நபர்களுமே. இல்லை ஆக்சுவலா இங்க இந்தியாவில் யார் ஆட்சிக்கு வந்தாலுமே ஓகேங்களா, ஸோ ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ரஷ்யாவுக்கு கூட யாருங்க ஆட்சிக்கு வந்தாலும் சப்போர்ட் பண்றாங்க. ஆமா ஓகேங்களா. ஆனா இங்க பாகிஸ்தான் மட்டும் ஏன் வந்து அவங்க தீவிரவாதத்தை வளர்ப்பதாக தொடர்ந்து அவங்க அதை இது பண்றாங்க. இப்போ பாருங்களேன், பின் லேடன் எடுத்துங்க. அமெரிக்கா பின் லேடன் இல்லை, அவர் வந்து ஒரு மதத்தை சார்ந்தவர். நான் அவர் பேர் தான் சொல்ல முடியும். எந்த மதத்துக்காரர்களும் தீவிரவாதின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா தீவிரவாதம் என்பது எல்லா மதத்திலுமே இருக்குது. இது கொஞ்சம் அதி தீவிரமா இருக்குது என்ன கேட்டா. அப்போ என்ன பண்ணுறான், அமெரிக்காவினுடைய இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்ட போது அதற்கான காரணங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சு அப்போ வந்து அந்த நிலைகளின் மீது இது பண்ணும்போது அவர் பாகிஸ்தான்ல இருந்ததானு சொல்லி அழிச்சாங்க. அதனால பாகிஸ்தான் மீது எப்பயுமே ஒரு தீவிரவாத நடவடிக்கை அவைகளை பாகிஸ்தான் அரசு தான் கட்டுப்படுத்தணும். அந்த அரசு கட்டுப்படுத்தாதனுடைய விளைவு தான் இன்றைக்கு அது பாகிஸ்தான் நாடு வந்து இவ்வளோ வறுமைக்கு போனதுக்கு கூட காரணம். தீவிரவாதம் வளர்க்கும் போது அவங்க எங்க நாட்டை வளர்க்க முடியும்? அது இல்லாமல் அவங்க வந்து ஸ்திரத்தன்மை இல்லாத ஆட்சியாளர்கள் எல்லாருமே. அது இப்போ ஏன்னா அவங்க எப்பயுமே இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுறாங்க. இராணுவ கட்டுப்பாடு என்பது மிக தீவிரவாதத்தான் வழக்கம். அதெல்லாம் இப்போ இருக்கிற அந்த இராணுவ தளபதி போர் வெறியர் என்று பேசப்படுகிறது. ஆமாம், அவர் பேர் எனக்கு மறந்துட்டேன். இவ்வளவு வறுமையில இருக்காங்க பாகிஸ்தான் சொல்றாங்க. அந்த மக்கள் விரும்பல. அதுதான் அந்த மக்கள் அதை விரும்பல. இன்னைக்கு கூட நீங்க இந்தியன்ஸா போய் பாகிஸ்தானுக்கு போய் பாருங்க, தெரியும். போய் வந்தவங்க பேட்டி அளிச்சிருக்காங்க. அங்க எவ்வளவு பெரிய வரவேற்பு தெரியுமா நம்மளுக்கு. இந்தியன்ஸ்னா ஒரு அவ்வளவு பெரிய மரியாதைகள் உண்டு. இன்றைக்கு தமிழர்கள் இருக்கிறாங்க. ஆமா, அப்ப என்ன நல்லா தான் இருக்கிறாங்க. என்னன்னா அவங்க இந்த போர் பதட்டம் வந்து அவங்க பதட்டப்படுறாங்க. சூழல் அப்படி வச்சிருக்காங்க. அதனால இந்த போர் பதட்டம் தனிய வேண்டும் என்பதுதான் உலக நாடுகளின் ஆசைகள், என்னுடைய ஆசையும் கூட. இந்த போராக இருக்கக்கூடாது. இதோட நிறுத்திக்கிறது நல்லது. ரெண்டு நாட்டுக்குமே நல்லது. பாதிக்கப்படுவது நாங்கள் அதிகமாக பாதிக்கப்படுவோம் மக்கள் இந்தியா. ஏன்னா நாம் ஒரு அளவு செட்டிலோட இருக்கிறோம். இப்போ இந்த விலையேற்றம் மீண்டும் ஒரு விலையேற்றத்தை இந்த மக்கள் தாங்க முடியாது இல்லையா? அதனால சொல்றேன் போர் பதட்டம்லாம் வேணாம். பாகிஸ்தான்லயும் தமிழர்கள் இருக்கிறாங்க. ஆமா, அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் பாத்தீங்கன்னா தனி பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ நம்ம நிறைய பாத்துருக்கோம். ஆமா, அவங்களுக்கு சொந்தமா வீடு வாங்குறதா இருக்கட்டும், அவங்க ஓட்டு உரிமை இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அவங்க எப்படி நடத்துவாங்க? இவங்க எப்படி எந்த பயத்துல அவங்க இருப்பாங்க? இல்ல அரசு என்பது எல்லா இடத்துலயும் இருக்கிற போல தானே. இந்தியாவில் இருக்கிற முஸ்லீம்களை அரசு எப்படி நடத்துது அது போலதான் அங்கேயும் நடத்துவாங்க. ஆனாலும் ஒரு பயத்தன்மை இருக்கதானே செய்யும். ஏன்னா இப்ப பொதுவா இந்த தீவிரவாதத்தை மதவாத தீவிரவாதம்னு கூட சொல்லலாம். தீவிரவாதம் என்பது நிறைய வகைகள் இருக்குது. அது இதுல மதவாத தீவிரவாதம் என்ன கேட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன். அதனால அங்க இருக்கிறவங்களுக்கு ஒரு அச்சம் இருந்து கொண்டுதான் இருக்கும். மக்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? பதட்டப்பட வேணான்னு சொல்றேன். இந்தியா ஃபுல்லா பதட்டப்பட வேணான்னு சொல்றேன். இந்த அரசு பதட்டப்பட வைக்குது. ஏன்னா பதட்டத்திலேயே இருந்தா தானே. ஏன்னா இந்த அரசும் ஒரு சூழல்ல மக்கள் எல்லாம் பதட்டமா இருக்கணும். அடுத்த தேர்தலை நம்ம சந்திக்கணும். தேர்தல் வரும்போதெல்லாம் இது போல சில சமயங்கள்ல இப்படியெல்லாம் நடத்துவதற்கு இந்த அரசும்
ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்ப காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர் நிறைய பேர் சொல்றாங்க இந்த போர் நடத்துறதுக்கு அவங்க பார்த்தா எந்த ஒரு விமர்சனம் பண்ணாம நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்க சப்போர்ட் இருக்கிறோம். இல்ல பொதுவாகவே ஏன்னு மக்கள்கிட்ட ஐசோலேட் இல்ல மக்கள்கிட்ட ஐசோலேட் ஆயிடுவாங்க இல்லைனாக்கா. ஏன்னா ஒரு நாட்டின் மீது இன்னொரு நாடு தாக்குதல் நடத்தும் போது நம்ம நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணாம நான் வந்து எதிராக பேசினா என்ன ஆகும்? அதனால நடுநிலையா பேசும்போது நான் இந்தியாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன். என்ன கேட்டா இந்தியா தானே இது பண்ணோம், இந்தியா மீது அவங்க மேலதான் தப்பு. தீவிரவாதத்தை அவங்க தானே இது பண்றாங்க, நாங்களா எடுத்துட்டு போய் இது பண்றோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்ப எல்லா கட்சிகளும் ஜனநாயக கட்சிகள் அத்தனையுமே இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். ஓகேண்ணா ஓகேண்ணா. மோடிக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நரேந்திர மோடி மோடிக்கு என்ன சொல்றது? அவர் அங்க இருந்து வந்தாரு, அவரு நிறைய தப்பா பண்ணுவாரு. இப்ப அவர் கையில கூட இல்ல, அவர் ராணுவ தளபதி கிட்ட குத்துட்டாரு, முப்படை தலைவர் இருக்கிறாருல, அவர்கிட்ட அதை வந்து அவர் ஒப்படைச்சிட்டாரு, நீங்க பாத்துக்கங்கன்ட்டு. அதனால அவருக்கு என்ன பிஜேபி காரங்க என்ன சொல்லலாம், மோடி ஒரு பயங்கரமானவர், அவர் அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனா அதெல்லாம் இல்ல, அவரே வந்து முப்படை தளபதி கிட்ட குத்துட்டாரு, நீங்க இதை டிசிஷன் அதை அவங்க கையில குத்துட்டாங்க, அந்த டிசிஷனை நீங்க எதுவும் போய் எடுத்துக்கலாம், அதை நடத்திக்கலான்ட்டு. ஆனா என்ன கேட்டா பாகிஸ்தான் பலவீனமான நாடு என்ன கேட்டா. ஏன்னா இந்தியா போன்ற வலிமை மிக்க ஒரு இது இல்ல, வலிமை மிக்க ராணுவம் இந்தியா. பாகிஸ்தான் என்ன வலிமை நம்ம நாட்டு போர் பண்றது கூட அவங்களோட வெப்பன்ஸ் எதுவுமே கிடையாது. எல்லாம் பேசுறாங்கனாக்கா சில நாடுகள் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுது, அதனால ஏற்படுற விளைவு வேற ஒன்றும் இல்லை. சில நாடுகள் அவங்கள சப்போர்ட் பண்ணும், ஏன்னா அவங்க வந்து வியாபாரிகள், ஆயுத வியாபாரிகள். கண்டிப்பா அமெரிக்கா சப்போர்ட் பண்ணாம இருக்குமா? வியாபாரிகள் ஆயுத வியாபாரிகள், அவங்கெல்லாம் உலக ரவுடின்னு கூட சொல்லுவாங்க. அதனால அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க.